ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நானும் வாரத்துக்கு ஒரு லாங் வீடியோ போட்டணும்னு பார்க்குறேன், பட் முடிய மாட்டேங்குதுங்க. ஷார்ட்ஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக தெரியுது எனக்கு அடிக்கடி எடுத்து. பட் லாங் வீடியோ அப்படின்றப்போ ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் லாங் வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு. நம்ம வீட்டு கிச்சனில் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு பெரிய வேலையை முடிக்க போகிறோம் இன்னைக்கு. அது கூட சின்ன சின்னதாக இந்த ஆணி அடிக்கிற வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சிடலாம்ட்டு தான். கவுண்டர் டாப்புக்கு மேலே 2 பக்கமும் யூனிட் வச்சுருக்கோம்ல, அந்த யூனிட்டுக்கும் கீழே 2 பக்கமும் கிளாஸில் ஒரு ஸ்பைஸ் ரேக் அடிக்கிறதுக்காக சொல்லியிருந்தேங்க. போன வாரமே சொல்லியிருந்தேன், மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வரப்போகிறாங்க. அதனால ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கிற பொருள் எல்லாமே நான் எடுத்துட்டேங்க. அந்த கிளாஸ் லெட்ஜ் அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபோல்ஸ் போடணுங்க டைல்ஸில். அந்த டைமில் அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகும். அதனால ஃபஸ்ட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். சிம்பிளாக இருக்கணும், ஆனால் நீட்டாக இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூகுளில் ஒரு சில இமேஜ்லாம் நான் டவுன்லோட் பண்ணி தாங்க அவங்களுக்கு மாடலே காமிச்சிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிக்கலான்னு தான் சொல்லிட்டு போனாங்க. பிஃபோர் அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. A few moments later. 10:30க்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே லேட் ஆகி 1 o'clock ஆயிடுச்சுங்க. நான் லஞ்செல்லாம் காலையிலேயே முடிச்சு வச்சுட்டதுனால பிரச்சனை இல்லை, எப்போ வேணா வரட்டும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நம்ம வீட்டு பால்கனிலையுமே ரைட் சைட் கார்னர்ல டக்ட் மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க, பைப் லைன்லாம் போறதுக்காக. அது வழியா சின்ன சின்ன பூச்சி வருது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எலியெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையுமே நான் அடைக்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் கிச்சன்ல, ஒருத்தர் பால்கனிலேன்னு டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த உட்டு பீஸ் கட் பண்ணதுல அப்புறம் ஃபோல்ஸ் போட்டதுலன்னு வீடு ஃபுல்லாவே டஸ்ட் ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு ஃபுல்லாவே நான் வீடு கிளீன் பண்றது, கிச்சன் கிளீன் பண்றதுன்னு அப்படியே போயிருச்சு. இதுதாங்க நான் சொன்ன பால்கனி பிளேஸ். பூச்சியெல்லாம் வராம இருக்கிறதுக்காக இப்படிதான் அடைச்சிருக்கோம். Next day. கண்டிப்பா அடுத்த நாளெல்லாம் இல்லைங்க, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நான் கிச்சன்லாம் கிளீன் பண்ணதுல எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி ஆயிடுச்சு. அந்த உட் பீசஸ்லாம் கட் பண்ணாங்களா, அந்த மரத்தூள் அதெல்லாம் மூக்குல போயிடுச்சு போல, டஸ்ட் அலர்ஜி ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சன்ல போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி துவைச்ச துணியெல்லாம் நல்லா காஞ்சிருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு கையோட நான் மடிச்சு வச்சுட்டேன். சூட்டோட சூடா இந்த வேலையெல்லாம் முடிச்சாதாங்க உண்டு. அப்புறம் பார்த்துக்கலான்னு அலுப்பு போட்டு போட்டேன்னு வைங்களேன், ஒரு பக்கம் துவைக்கிற துணி, ஒரு பக்கம் துவைச்ச துணின்னு 2 மூட்டையா சேர்ந்துரும். துவைக்கிறது காய வைக்கிறதெல்லாம் விட இந்த மடிச்சு வைக்கிறது தாங்க பெரிய டாஸ்க்கு. கையில துவைக்கும் போது அதோட அருமை தெரிஞ்சது. காஞ்ச உடனே எடுத்துட்டு மடிச்சு வச்சிருவேன். இப்ப மிஷின்ல துவைக்கிறது இருக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் போகுது. உங்களுக்கும் இப்படிதானா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கிச்சன்ல அந்த ஸ்பைஸ் ரேக் பண்ணியிருக்கோம்ல கிளாஸ்ல, அது உட்ல கூட பண்ணுவாங்க. பட் நம்ம கிச்சனுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்தப்போ உட்டை விட கிளாஸ் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சுங்க. இந்த கிளாஸ் லெட்ஜ்லயே நிறைய மாடல்ஸ் இருந்ததுங்க. பட் எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்பைஸ் ரேக் அடிக்க போகிறோம் அப்படின்றப்பவே நான் அந்த ஸ்பைஸ் ரேக்கில் இந்த பாட்டில் தான் வைக்க போகிறோம் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டேன். ஜாடி டைப்பில் அந்த பாப்அப் ஜாஸ் இருக்கும் இல்லையா, சின்னது நான் வச்சுருக்கேன். அதுதான் அந்த இடத்துல வைக்கலான்னு யோசிச்சேங்க. அந்த பாப்அப் ஜாஸ்லலாம் நான் பிரியாணி மசாலா தான் வச்சுருக்கேன். இப்போ கவுண்டர் டாப்புக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுறது ஏதாவது வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. அதே நேரம் நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்க போகிறதுனால கண்டிப்பாக எண்ணெய் பிசுக்கு சேரும். ஸோ அடிக்கடி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ ஃபைனலாக இந்த பானை மாதிரி இருக்கு இல்லையா, இந்த சின்ன சின்ன பாட்டில்ஸ் தான் எனக்கு சரின்னு தோணுச்சு. இதுல எல்லாமே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். பேக்ரவுண்ட்ல டைல்ஸ் ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால இந்த பிளாக் கலர் லிட் வைக்கிறப்போ அழகா தெரிஞ்சதுங்க கான்ட்ராஸ்டா. இந்த பிளான்ட் வச்சு பார்த்தேன் செட் ஆகுதான்னு, சுத்தமா செட் ஆகல. எடுத்து அதே இடத்துல வச்சுட்டேன். இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்க அந்த ஸ்பைஸ் ராக்ல இப்போதைக்கு அந்த 6 பாட்டில் தாங்க வச்சிருக்கேன். வேற என்ன வைக்கிறதுன்னு எதுவும் ஐடியா இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த ரைட் சைடு ஸ்பைஸ் ராக்ல என்ன வைக்கலாம்னு கொஞ்ச நேரம் யோசிச்சப்போ என்கிட்ட ஒரு 4 காஃபி கப் இருக்குங்க செராமிக்ல. அது கூடவே ஸ்டீல்ல 4 கோஸ்டர் பிளேட் இருந்தது. இது அவங்களோட ஆபீஸ்ல கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க. இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணல, புதுசா தான் வச்சிருந்தேன். இப்ப இங்க தான் யூஸ் பண்ணலான்னு எடுத்து வெளியில போட்டிருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பா நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த டீ காஃபி கண்டெய்னர் வச்சிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல உள்ளுக்கே வச்சிருந்தேன். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த காஃபி கப்ஸ்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றப்போ பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அந்த மாதிரி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த காஃபி கப் வச்சிருந்த இடத்துல தான் டீ தூள், காஃபி தூள், சுகர், அப்புறம்
அப்புறம் இந்த ஏலக்காய் பவுடர், கேசரி பவுடர் அதெல்லாம் வச்சிருந்தேன். காஃபி கப் எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சது. ஸோ அந்த இடத்துல கிரீன் டீ பேக்ஸ் எல்லாம் ஒரு டப்பால போட்டு உள்ள காஃபி கப் இருந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி அடிக்கடி எடுக்கிறதுக்காக சுகர், காஃபி கண்டெய்னர் எல்லாம் வச்சிருக்கேன். இப்போ இந்த பேண்ட்ரியில இந்த மிளகுத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் எடுத்துட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சது. அந்த இடத்துல நட்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன், அடிக்கடி அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக. நான் இதுக்கு முன்னாடி இந்த நட்ஸ் பாட்டில் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த இடம் இப்போதைக்கு எனக்கு காலியா தாங்க இருக்கு. மேல இருக்க அந்த கிளாஸ் கண்டெய்னர் எல்லாம் தூக்கி கீழே வச்சிட போறேன், அப்பதான் எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ ஃபைனலா கிச்சனோட லுக் இப்படி தாங்க இருக்கு. மேல அந்த கிளாஸ் கபோர்டுக்குள்ள பாப்அப் ஜார் தெரியுது இல்லையா, அது தாங்க நான் இந்த இடத்துல வச்சு செட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். பட் அதை தொடவே இல்லை. வேற ஏதோ பிளான் எல்லாம் மாத்தி ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிச்சுட்டு கூட கொஞ்ச நேரம் நான் நின்று பார்த்தேங்க, வேற ஏதாவது மாத்தி வைக்கலாமா அப்படின்னு. பட் இப்போதைக்கு வேண்டாம், இப்படியே யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபியூச்சர்ல ஏதாவது தோணுச்சுன்னா அந்த மாதிரி மாத்தி வச்சுக்கலான்னு விட்டுட்டேன். அப்புறம் நம்ம புது வீட்டுல அங்கங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து காலியாவே இருந்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாம் ஏதாவது டெக்கர் பண்ணலான்னு சொல்லிட்டு என் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன்ல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றதே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டுங்க. பேரா வந்து இந்த பிளான்ட் எல்லாம் வைக்கிறதுக்காக பவுல் வருது. செராமிக் மெட்டீரியல் தான் இது. கீழே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகுறதுக்கு. நான் கூட கொஞ்சம் பெருசா வரும்னு எதிர்பார்த்தேங்க, ஃப்ளோர்லேயே வச்சிடலான்ட்டு. ஆனா வந்தது என்னமோ கொஞ்சம் சின்னதா இருந்தது. பட் பரவாயில்ல, ஓகே. அடுத்ததா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து வேற ஒரு பவுலுக்காக தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த செராமிக் பவுல் வந்து இந்த பிளான்ட்டுக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் அதை வச்சுக்கிட்டேன். கண்டிப்பா ஒரு 80% இது வந்து பாக்குறதுக்கு அப்படியே ரியல் பிளான்ட் மாதிரி தாங்க இருந்தது. தனித்தனியா பிரிச்சு அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த குச்சி தனியா, கீழே இருக்க பேஸ் தனியா, லீவ்ஸ் தனியான்ட்டு. பட் இதை ஈஸியா நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத காமிச்சிடுறேன். நான் வாங்கினதுல மொத்தமா ஒரு 16 லீவ்ஸ் இருக்குங்க. நீ உங்களுக்கு பெருசா வேணும் அப்படின்னா அதிகமா லீவ்ஸ் இருக்கிற மாதிரி கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. இல்ல வேற மாதிரி பிளான்ட் வேணும்னாலும் அதுவும் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இதெல்லாம் நான் வாங்கி வீடியோ போட்டுட்டு ஆர்கனைஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதோட பிரைஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்றதே எனக்கு தெரியலங்க, ஞாபகம் இல்லை. நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், தேவைப்பட்டதுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. இது இருக்கா இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கா அப்படின்றது கூட தெரியல, செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டீ டேபிள்ல கார்னர்ல வச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. பட் அதை விட இந்த பிளேஸ்ல வைக்கிறது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் ஒரு டெக்கர் பீஸ் வாங்கியிருந்தேன். செட்டா 7 யானை இருக்கிற மாதிரி, பெரிய சைஸ், சின்ன சைஸ், சின்ன சைஸ்னு இந்த மாதிரி 7 பீஸ் இருக்கிற மாதிரி. ஃபினிஷிங் எல்லாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லுவேன். கலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா கான்ட்ராஸ்டா கொடுத்துருந்தாங்க. அப்பா அப்பா, இந்த பிரைஸுக்கு இது கண்டிப்பா ஒர்த்துன்னு சொல்லுவேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஏதோ தாங்க வாங்கியிருந்தேன். அது பிரைஸ் வந்து அதுல ஒரு 3 பீஸை மட்டும் இந்த பேம்பூ ட்ரீக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க, மிச்சத்தை வேற எங்கேயாவது வைக்கணும். இந்த வேஸ்ட் எல்லாம் போறதுக்கு ஓல்டு பக்கெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதைக்கு எனக்கு இந்த டஸ்ட்பின் வாங்குற ஐடியாலாம் இல்லை. பார்த்துட்டு இருக்கப்போ இந்த டஸ்ட்பின் எனக்கு கண்ணில் மாட்டுச்சு. ஏதோ ஒரு 200 அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது. சரி, இந்த டஸ்ட்பினோட சேர்த்து அந்த முறமும் வருது, காம்போல 2 வாங்குறப்போ கண்டிப்பா நல்லா இருக்கும்னு வாங்கினேன். குவாலிட்டி வேற லெவலா இருந்ததுங்க. நம்ம ஓப்பனா இருக்கிற டஸ்ட்பின்லாம் யூஸ் பண்றப்போ அதுல இருந்து சின்ன சின்ன கொசு, பூச்சி எல்லாம் வெளியில வருங்க. அது வீட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். ஸோ அது கண்டிப்பா நல்லது இல்லை. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ற ஆப்ஷன்ல இருக்கிற டஸ்ட்பின்லாம் யூஸ் பண்றது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் மட்டும் என் டிபார்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. ஏன்னா இது நான் வாங்கல, என்னோட ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. நான் வாங்கினா மீஷோல, பிளிப்கார்ட்டுக்கு போவேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தா மட்டும்தான் அந்த அமேசானுக்கு போவாங்க. கார்னர்ல மாட்டி வைக்கிற மாதிரி இந்த 2 செல்ஃப் வாங்கியிருந்தாங்க. நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கணும்னாலும் அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல ஆணி அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒருவேளை நல்லா இல்லைன்னா கண்டிப்பா நானே ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். நாங்க இந்த பாத்ரூம்ல வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். நீங்க கிச்சன்ல, வீட்டுல எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா காமிக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்ல வாங்கலங்க, ஆஃப்லைன்ல ஜெயச்சந்திரன் போனப்போ நான் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்னோமேன் பிடிக்கும், அதனால அந்த ஸ்னோமேன் போட்ட மேட் ஒன்று வாங்கியிருந்தேன். என்ட்ரன்ஸ்ல போடலான்னு. ஒரு பீஸ் 100 rupees போட்டிருந்தாங்க. தண்ணி அப்சர்வ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். இப்ப காமிக்கிறேன் பாத்தீங்களா, இந்த டோர் மேட்டு கண்டிப்பா ஒருத்துங்க, எங்க கிடைச்சாலும் நீங்க வாங்கிருங்கன்னு சொல்லிடுவேன். நம்ம தலை தோட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த காட்டன் கிளாத், ஒரு காட்டன் டவலு, அப்படியே அதே மாதிரிங்க பியோர் காட்டனுங்க. நல்ல தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணுது. நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டேன். கடையில எனக்கு ஒரு மேட்டு தான் கிடைச்சது. இன்னொன்னு இருந்தா கண்டிப்பா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். இவ்வளோ நல்ல மேட்டை பாத்ரூம் வாசல்ல போட்டு யூஸ் பண்றதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க. ஸோ எல்லா ப்ராடக்டோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.